Hi friends, இன்னைக்கு வீடியோல கம்மி பிரைஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மொபைலா வந்திருக்கிற Realmeயோட Realme C3 இந்த மொபைலை அன்பாக்ஸ் பண்ணி மொபைல் எப்படி இருக்கு உண்மையாவே இந்த மொபைல் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதா போல எல்லா விஷயங்களையும் தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட அன்பாக்சிங் பாத்துருங்க. இந்த மொபைலோட பாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா yellow கலர்ல Realme எப்பவும் யூஸ் பண்ண மாதிரி சேம் yellow கலர்ல கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த Realmeயோட Realme 3 Pro இந்த மொபைல்ஸை விட இந்த பாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள கலர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின் இருக்கு. அது போக ஒரு சில புக்லெட்ஸும் கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இந்த டைம் Realme அவங்க எப்பவும் கொடுக்குற பேக் கேஸை கட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள Realme எப்பவும் கொடுக்குற பேக் கேஸ் இல்ல. இவங்க இப்படி பண்ணிருக்கிறது கண்டிப்பா நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக் கேஸ் கொடுக்குறது அப்படின்றது பெரிய செலவா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கம்மி பிரைஸ்ல ஒரு நல்ல மொபைல் கொண்டு வந்தோம் அப்படின்றதுக்காக இவங்க ஃபிங்கர் பிரிண்ட் கட் பண்ணாங்க. சோ ஓகே, ஆனா இங்க பேக் கேஸ் கட் பண்ணிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். அடுத்து இந்த பாக்ஸுக்கு கீழே நமக்கு மொபைல் இருக்குது. மொபைலை சைட்ல வச்சுட்டு வேற என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து சார்ஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 10 வாட்கான சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அடுத்து டேட்டா கேபிள், அதே மாதிரி Realmeயோட yellow accents-ஓட மைக்ரோ USB கேபிளும் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு தான் இந்த மொபைலோட பாக்ஸ்ல இருக்கிற விஷயங்கள். சரி, இப்போ மொபைலை கொஞ்சம் க்ளோஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைனை பார்த்துடலாம். டிசைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைல் பேக்ல பிளாஸ்டிக் பில்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல சன்ரைஸ் டிசைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கும் எனக்கும் அப்படிதான் ஒரு இடத்துல இருந்து அவ்வளோ பேட்டர்னும் அப்படியே ரைஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பேக்ல டுவெல் கேமரா கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இல்ல. கேமரா ஃபிங்கர் பிரிண்ட் பத்தி நம்ம அடுத்து பேசுவோம். அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட், இங்க ஃப்ரண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ்க்கான HD பிளஸ்ல டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. HD பிளஸ் தான் பிரைஸ்க்கு கண்டிப்பா ஓகே அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷனோட வந்திருக்காங்க. அதே மாதிரி மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டியான டியூ டிராப் நாட்ச் கொடுத்திருக்காங்க. Realme அவங்களோட டியூ டிராப் நாட்சை ஃபர்ஸ்ட் உள்ள மொபைல்ஸை விட இந்த மொபைல கொஞ்சம் சுருக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்கிறதுக்கு சின்னதா ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து OS அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைல் கம்மி பிரைஸ்ல வர ஒரு மொபைலா இருந்தாலுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Realme UI ஓட வர ஃபர்ஸ்ட் மொபைல் இதுதான். ஆமா, இந்த மொபைல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா Realme UI கொடுத்திருக்காங்க. சோ ரொம்பவே ஸ்லீக்கா யூனிக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்க்கிறதுக்கு கலர் வைஸ்ல இருந்து ஒரு சில வித்தியாசங்களோட வருது. மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு UI அப்படின்னு எனக்கு சொல்ற மாதிரி இல்ல. லுக் வைஸ் பெருசா நல்லா இல்ல. ஃபீச்சர்ஸ் வைஸ் கண்டிப்பா மொபைலை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்றேன். அதே மாதிரி இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா Android 10 பேஸ் பண்ண Realme UI ஓட வருது. சோ Android 10 அதுவும் இந்த கம்மி பிரைஸ்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதும் ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்து ப்ராசஸர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல இந்த டைம் MediaTek பக்கம் மூவாயிருக்காங்க. ஆமா, MediaTek Helio G70 அப்படின்ற ப்ராசஸரோட இவங்க வந்திருக்காங்க. இதுதான் முதன் முறையா MediaTekோட G70 ப்ராசஸரோட வரக்கூடிய மொபைலா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராசஸர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. எல்லா இடங்களையும் ஒரு லேகும் இல்லாம செமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. இந்த ப்ராசஸரோட Snapdragon கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எந்த ப்ராசஸர் கூட வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ப்ராசஸரை Snapdragon கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு வச்சீங்கன்னா Snapdragon 665 விட அதிகமா இருக்கும். அதே மாதிரி 675க்கு கொஞ்சம் கீழே இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் கிளாக் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது உண்மையா செமையான ப்ராசஸரா இந்த ப்ராசஸர் இருக்கும். ஏன்னா Redmi Note 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 665 ப்ராசஸரோட அந்த மொபைல் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,500 10,000 அந்த பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் ஆகுது. அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராசஸர் 8,000 அப்படின்ற பிரைஸ்ல வரும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு. கூடவே இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல நான் PUBG கேம் ப்ளே பண்ணி பார்த்தேன். PUBG கேம் எந்தவித ஃப்ரேம் டிராப்ஸ் எந்தவித லேகும் இல்லாம நம்மளால ப்ளே பண்ண முடியுது, அதுவும் ஹை செட்டிங்ஸ்ல. ஸோ கம்மி பிரைஸ்ல வரக்கூடிய மொபைல் ரொம்பவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மொபைலா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா யோசிக்காம இந்த மொபைலை செலக்ட் பண்ணலாம். 8,000 அப்படின்ற பிரைஸ்க்கு என்ன பொறுத்தவரை இந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் செமையா கொடுக்குற மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா Realme C3 இருக்கும். அதுவும் PUBG அப்படின்ற பெரிய கேம்ல கூட கிராபிக்ஸ்ல குறையாம ரொம்பவே நல்ல ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ப்ராசஸரை எந்த வித குறையும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. 5000 mAh பெரிய
பெரிய பேட்டரி இருக்கு. கூடவே உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வித ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்கல. ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் கொடுக்காட்டியும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டாவது கொடுத்துருக்கலாம். அதை கூட இவங்க கொடுக்கல அப்படின்றது ஒரு மைனஸ் தான். இருந்தாலும் 5000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு டைப் சி போர்ட் இல்ல, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டோட தான் இந்த மொபைல் வருது. அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பேக்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கு பதிலாக ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகுது. ஃபேஸ் அன்லாக் ரொம்ப செக்யூரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கம்பேர் பண்ணும்போது ஃபேஸ் அன்லாக் ரொம்பலாம் செக்யூர் கிடையாது. கொஞ்சம் பிரைஸ் அதிகப்படுத்தியிருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்டோட கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட எண்ணம். இருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபேஸ் அன்லாக்கை பொறுத்தவரை ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. அடுத்து டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு. கலர்ஸாக இருக்கட்டும், விவிங் ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கு. இந்த டிஸ்பிளே ரொம்பவே பிரைட்டாக சூப்பராக இருக்கு. அடுத்து ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லவுடாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது ஆடியோ குவாலிட்டி. அதே மாதிரி வீடியோ பற்றி பேசுறதுனால இங்க Y1 L3 சர்டிஃபிகேட் தான் இருக்கு, L1 சர்டிஃபிகேஷன் இல்லை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க நெட்ஃபிளிக்ஸ் போல ஸ்ட்ரீமிங் சைட்டை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஸோ இந்த மொபைலை வாங்குறதுக்கு முன்னாடி இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் டெடிகேட்டடான SD கார்டு சப்போர்ட் இருக்கு. ஸோ உங்களால் 2 சிம், ஒரு மெமரி கார்டு 3 ஒரே நேரத்தில் போட முடியும். அதே மாதிரி 4G வோல்ட் சப்போர்ட் இருக்கு, எல்லா மொபைலையும் கொடுக்கறது தான். கூடவே உங்களுக்கு வைஃபை காலிங் சப்போர்ட்டும் இந்த மொபைலில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து கேமரா. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பேக்ல 2 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 MB f1.8 அப்படின்ற அபேக்சர் சைஸ்லையும் கூடவே 2 MBக்கான டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் எடுத்த போட்டோஸ் எல்லாம் நீங்களும் பாருங்க. இதுல வந்திருக்கிற போட்டோஸ் எல்லாமே ரொம்பவே கிளியரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொபைலுக்கு நீங்க கொடுக்குற காசுக்கு கண்டிப்பா இந்த கேமரா அப்படின்றது ரொம்பவே ஒர்த்தா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டோஸ்ல வந்திருக்க கலர்ஸா இருக்கட்டும், அது மாதிரி இந்த போட்டோல கிடைச்சிருக்க டீடைல்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்ட்டா இருக்குது. சோ இந்த பிரைஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல வர கேமரா ரொம்பவே ஒர்த்தான கேமரா இருக்கு. அதே மாதிரி போர்ட்ரேட், இங்க போர்ட்ரேட் சென்சார் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத கண்டிப்பா இந்த போட்டோஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். என்ன பொறுத்தவரை ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு தோணல. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமராஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல 5 MBக்கான ஃப்ரண்ட் கேமரா தான் இருக்கு, f2.4 அப்படின்ற அபேக்சர் சைஸ்ல. ஆனா போட்டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 MBக்கான போட்டோஸ் மாதிரியே தெரியல, ரொம்பவே நல்ல போட்டோஸா வந்தது. ஸோ போட்டோஸை பொறுத்த வரைக்கும் செல்ஃபிலையும் எந்தவித குறையும் சொல்ல முடியாது. நார்மலா உங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணதுக்கு, ஃபேஸ்புக்ல போஸ்ட் போடுறதுக்கு போல விஷயங்களுக்கு கண்டிப்பா இந்த போட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேயான போட்டோஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மொபைலையும் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து இந்த மொபைலோட பிரைஸ். இந்த மொபைல்ல 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க, 2 கலர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு நம்ம யூஸ் பண்ற ரெட் கலர், இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியன்ட்டும் ஒன்று இருக்கு. அது போக இந்த மொபைலோட ரேம் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க 3GB 32GB 4GB 64GB போல 2 வேரியன்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. 3GB 32GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய்க்கும் 4GB 64GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்மி பிரைஸ்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு ஆப்ஷனா இருக்கும். நீங்க இதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு கேமிங்ல நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மொபைலா 8000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு இந்த மொபைல் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான மொபைல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அது போக இந்த மொபைலை பத்தின உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களோட டவுட்டுக்கு நான் பதில் கொடுக்க ரெடியா இருக்கேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அன்பாக்சிங்க்கு நான் போட்ட ஒர்க், அது போக நான் கொடுத்த டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு ஓகே இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல நல்ல வீடியோஸுடன் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.